அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முபினா இலியாஸ். ஆர்என் ஸ்டோரி லேண்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம எழுத்தாளர் ராஜலட்சுமி நாராயணசாமி அவர்கள் எழுதிய அவன் அவள் அப்படின்ற கதை தான் பார்க்க போறோம். இந்த கதை பெருநகரத்துல வாழ்ற புதுமண தம்பதிக்குள்ள ஏற்படுற பிரச்சனைகளும் அவங்களுக்கான புரிந்துணர்வும் தான். இந்த கதை கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல நிறைய ஆடியோ கதைகளை கேட்க ஆர்என் ஸ்டோரி லேண்ட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். அவன் அவள் அத்தியாயம் 1. நள்ளிரவின் நிசப்தத்தின் பிடியில் தன்னவன் கைவளைவில் நித்திரை கொள்வதும் சுகமாய்தான் இருந்தது. இத்தனை ஆண்டுகள் தனியாகவே உறக்கம் கொண்டு பழகியவள் அவள். யாரும் மண்ணினாலே பிடிக்காது. சிறு வயதிலேயே ஏற்பட்ட விடுதி வாசம், அதனால் அந்த தனிமை இனிமையாக பழகிவிட வீட்டிற்கு விடுமுறைக்கு வருபவளை சீராட்டவன அன்னை அணைத்தால் கூட பட்டென தட்டி விட்டு விடுவாள். ஆனால் இது எப்படி சாத்தியமானது? திருமணம் என்றவுடன் மனதில் வந்த முதல் பயம் தூக்கத்தை பற்றியதுதான். ஆனால் இந்த 4 நாட்களில் ஏதோ பல வருடங்களாய் இப்படியே நித்திரை கொண்டிருப்பதை போல ஒரு மாயையை எப்படி உருவாக்க முடிந்தது இவனால்? இதுதான் மஞ்சள் கயிறு வித்தையா? நாளை மீண்டும் சென்னைக்கு கிளம்ப வேண்டும். அவனுக்கு இன்னும் 4 நாட்கள் விடுமுறை இருந்தது. இவளுக்கோ திருமணத்திற்கு கிடைத்ததே 1 வார விடுமுறைதான். கல்யாணத்திற்கு முதல் நாள் தான் ஊர் வந்து சேர்ந்தாள். பெற்றோர் பார்த்து முடிவு செய்த திருமணம். சென்னையிலேயே வேலை. இருவர் வருமானமும் குடும்பம் நடத்த போதுமானதாக இருக்கும் என முடிவு செய்து பேசி முடித்தார்கள். அவனை சென்று நேரில் பார்க்கும்போது மறுக்க ஏதும் தோன்றவில்லை. பிடித்தம் என்றும் நிறைய இல்லை. திருமணத்திற்கு 6 மாதங்கள் முன்பே நிச்சயம். அதன் பின் அடிக்கடி சந்தித்தார்கள். அந்த சந்திப்புகளே பெரும் பிரளயங்களுக்கு இடையேயானதாக இருந்தது. அவனுக்கு வார விடுமுறை வரும் நாட்களில் இவளுக்கு இல்லை. பொதுவாக இவளுக்கு சனி ஞாயிறு 2 நாட்களும் விடுமுறை. ஆனால் அவன் மெயின்டெனன்ஸ் எனப்படும் பராமரிப்பு துறையில் இருந்தான். பல லட்சம் மதிப்புள்ள இயந்திரங்கள் அவனது பொறுப்பில் இருக்க வார விடுமுறை நாட்கள் அவனுக்கு கட்டாய பணி நாட்களாக இருந்தது. அவனுக்கு விடுப்பு இருக்கும் நாட்களில் இவளால் வெளியே செல்ல இயலாது. பகல் நேர பணி என்றால் காலையில் 1 மணி நேர சந்திப்பாக இருக்கும். இரவு பணி என்றால் அவன் அழைப்புகளை ஏற்க இயலா வண்ணம் நித்திரையில் ஆழ்ந்து விடுவாள். சில நாட்கள் தூக்கத்தை தியாகம் செய்துவிட்டு அவனுடன் வெளி சென்றால் அங்கும் சில நேரங்களில் இருவருக்கும் ஒத்து போகாமல் கடுப்படிக்கும். எனினும் பெற்றோர் சொல் மீறக்கூடாது என்பதற்காகவே மணமேடை ஏறி மங்கள நான் வாங்கினாள் அவனும் தான். ஆனால் இப்போதோ ஏதோ பிரிக்க இயலாத பிணைப்பு திடீரென எப்படி ஏற்பட்டதாம்? சிந்தித்தால் வெட்கம் கொண்டு ஓடி ஒளிந்தது பெண்மை. அவ்வப்போதான சந்திப்புகளே தகிதினத்தோம் எனும்போது இனி குடும்பம் நடத்துவது எப்படி என்ற ஆகப்பெரிய கேள்வி எழ, வேலையை விட்டு விடுகிறாயா என கேட்டிருந்தான். அதை எப்படி விட முடியும்? எவ்வளோ கஷ்டப்பட்டு சென்னை முழுக்க தனியா சுத்தி கம்பெனியா ஏறி இறங்கி கிடைச்ச வேலை. சுயமாய் கைகளில் பணம் புரண்டு அந்த சுகத்தையும் அனுபவிக்க ஆரம்பித்த பின்னே வேலையை விடுவதாவது? யோசிக்கவே இல்லை அவள். எதுவென்றாலும் சமாளிக்கத்தான் வேண்டும். என்னால் வேலை விட முடியாது என்றாள் தீர்க்கமாக. அதன் பின் அவனும் அது பற்றி பேசவில்லை. அலுவலகத்தில் டீம் லீடர் அழைத்து திருமணம் வேலை பற்றி பேசிய போதும் தான் வேலையை விடவில்லை என உறுதியாக கூறினாள். 5 நாட்கள் உற்றம் சுற்றம் விருந்து என பஞ்சாய் பறக்க சென்னை பட்டினத்திற்கு கிளம்பினர். ரயிலில் பயணிக்கும் போது பின்னோடு நகர்ந்த வயல்வெளிகளும் பின் சின்னஞ்சிறு வீடுகளும் மாறி வந்த சூழலுமாய் கிராமங்களும் நகரங்களும் அடுத்தடுத்து கண்களுக்கு காட்சியளித்தது. சுகமான வாழ்வதனை விட்டு தள்ளி தனியே ஏதோ இயந்திர கதிக்குள் அகப்பட போகும் அவஸ்தை மனதில் எழாமல் இல்லை. சென்னைக்கு வந்த நாள் காலையிலேயே பெரியம்மா வீட்டிற்கு விருந்திற்கு செல்ல வேண்டும் என அம்மா சொல்ல, வீட்டில் எல்லாம் செட்டில் செய்து கொண்டிருக்கும் போதே அவளது டீம் லீடரிடம் இருந்து அழைப்பு வந்தது. உடனே கம்பெனிக்கு வாங்க, கிளைண்ட் மீட் இருக்கு. லீட், இன்னைக்கு தான் சென்னை வந்தேன். ஐ ஹாவ் டு அரேஞ்ச் மை ஹவுஸ். நீட் 1 or 2 days டைம். என் வீட்டை ஒழுங்குபடுத்த வேண்டும். 2 நாட்களாவது நேரம் கொடுங்கள். தேர் இஸ் நோ டைம் டியர். யூ மஸ்ட் டூ யுவர் ஜாப் ஃபர்ஸ்ட். கம் ஆஃபீஸ் ஷார்ப் at 12. உனக்கு கொடுக்க என்னிடம் நேரம் இல்லை.
கண்டிப்பாக 12 மணிக்கு நீ அலுவலகத்தில் இருக்க வேண்டும் என்றபடி அழைப்பு துண்டானது. மறுபுறம் பெரியம்மாவின் அழைப்பு காதில் இறைந்தது. மட்டன், சிக்கனு, மீன், எறா எல்லாம் செஞ்சாச்சு. வெஜிடேரியனுக்கு என்ன செய்ய? கிளம்பியாச்சா இல்லையா என அவசரமாய் கிளம்பியவள், மா கண்டிப்பா ஆபீஸ் போயே ஆகணும். நீங்க எல்லாம் பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வாங்க, நான் வீக்கெண்ட்ல போய் பாக்குறேன் என்றபடி ஓடினால் பேருந்தை பிடிக்க. மனைவி இல்லாமல் திருமண விருந்திற்கு கிளம்பி சென்றான் அவன். அவள். அத்தியாயம் 2. முதல் நாள் ஆரம்பித்த கோணல் முற்றிலும் கோணலாகவே செல்ல ஆரம்பித்தது. அவளது அலுவலகம் இருந்தது பெருங்குடியில், அவனது அலுவலகம் ஸ்ரீபெரும்புதூரில். ஆக இருவரது அலுவலக வேன்களும் தாம்பரம் வரை இருக்கவே இருவருக்கும் பொதுவாய் தாம்பரத்தில் வீடு பார்த்து 2 மாதங்கள் முன்பே முன்பணம் கொடுத்து எல்லாம் தயார் செய்தாகி விட்டது. இவளது விடுதி பெரும்பாக்கத்தில் இருந்தது. அங்கு வரை அலுவலக வேனில் வந்து போய்க் கொண்டிருந்தவளுக்கு அதே வேன் தான் தாம்பரம் வரை செல்கிறது என்பதால் எதுவும் தொல்லைகள் இராது என எண்ணி தன்னுடைய பிக்கப் டிராப்பிங் பாயிண்டை மட்டும் மாற்றி தரும்படி அட்மினுக்கு மெயில் அனுப்பிவிட்டு திருமணத்திற்கு கிளம்பினாள். அலுவலகம் சென்று பார்த்தால் அவளது மின்னஞ்சலுக்கு எந்த பதிலும் இல்லாமல் கிணற்றில் போட்ட கல்லாக கிடந்தது. டீம் லீடரிடம் சென்று தெரிவித்தால், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுமா என்றவர் அவளை 3 மாதம் வரை டே ஷிஃப்டிலேயே போடுவதாகவும் உறுதியளித்தார். டே ஷிஃப்ட் என்பது அவள் வேலை பார்த்த கனடா நாட்டின் இரவு வேலை நேரப்படி இங்கு பகல் 12 இரவு 8 வரை. நள்ளிரவில் கேப் இல்லாமல் எப்படி வீடு போவது என பரிதாபமாக பார்த்தவள் அடுத்து சென்று நின்றது மேனேஜர் அறையில். ஏமா, யாருக்கும் இவ்வளோ சலுகைலாம் கொடுக்கறதில்ல. சார், நான் சலுகை கேட்கல, பாதுகாப்பா வீடு போய் சேர்றது எப்படின்னு தான் கேட்குறேன் என்றாள் பொறுமையாக. சிறிது யோசித்தவர் அவளுக்கு கேப் அரேஞ்ச் செய்யும் வரை 10 to 6 ஷிஃப்டில் வந்து செல்ல அனுமதி அளித்தார். ஆயிற்று. முதல் நாளே அலுவலகத்தில் போராடிவிட்டு வீடு வந்தாள். இவள் வரும் நேரம் ஏதோ குற்றவாளியை பார்ப்பது போல பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தது மொத்த கூட்டமும். என்னம்மா, பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சா? என்ன சொன்னாங்க? சொன்னாங்க. நீ ஏன் இப்படி இருக்க? ஒரு ஃபோன் வந்ததும் அடிச்சு பிடிச்சு ஓடணுமா? இதெல்லாம் என்ன பொழப்பு? பேசாம வேலையை விட்டுட என ஆரம்பித்தார் மாமியார். இவ்வளவு நேரமும் வீட்டில் என்ன விவாதம் போயிருக்கும் என புரிந்தது அவளுக்கு. ஆனால் என்ன செய்ய முடியும்? இப்போது இவர்களிடம் பேசி என்ன பயன் என கொண்டவனை தேடி முறைத்தன விழிகள். அந்த பார்வையை தவிர்த்தவன் மௌனமாய் அறைக்குள் சென்று விட்டான். சட்டென அடிபட்டது பெண்மை, பட்டென துளிர்க்கிறது விழியோரம் கண்ணீர். சமாளித்து மறைத்து, வேலைனா அப்படித்தான் இருக்கும் அத்தை, நான் வேலையை விட்டுட்டா இவ்வளோ பெரிய ஊர்ல உங்க மகன் ஒருத்தரோட சம்பாத்தியத்துல வாழ முடியாது. யதார்த்தமாய் அவள் உண்மையை பகிர, என் பிள்ளை உன்னைய வச்சு கஞ்சி ஊத்த வக்கில்லாதவனா, மாசம் 50,000 சொலையா சம்பாதிக்கிறான் என கத்த துவங்கி விட்டார் அவர். அந்த 50,000த்தில் மெடிக்கல் அலவன்ஸ், பிஎஃப் என என்னென்னவோ பெயரிட்டு 3/4 முடக்கப்படும். கைகளில் அதில் பாதி கூட வராது என இவருக்கு எப்படி புரிய வைப்பது என யோசித்தவள், புரியாதவர்களுக்கு புரிய வைக்க முயற்சிப்பது மீனென அறைக்குள் சென்று கதவடைத்தாள். எல்லாம் தெரிந்தவன் புரிந்தவனே ஏதும் பேசாத போது, தனக்கு ஆதரவாய் ஒரு சொல் சொல்லாத போது, யாரிடமும் விவாதம் செய்து என்ன புண்ணியம்? கண்கள் கரித்து கொண்டு வந்தது. ஏதோ இந்த 1 வார இணக்கம் காணல் நீரோ என தோன்ற கண்களுக்கு தெரியாத ஒரு பிணக்கம் வந்தது இருவருக்குள்ளும். ஒரு வார்த்தை பேசிக்கொள்ளாமல் தனித்தனியே உறங்க சென்றனர். அலுவலகத்தில் அவ்வளவு போராடி வீடு வந்தவளுக்கு வீட்டிலும் போராட வேண்டிய நிலையை எண்ணி எரிச்சல் மண்டியதென்றால், ஏதோ இந்த 4-5 நாட்களாய் அட்டையாய் ஒட்டி கொண்டு உறங்கியது இல்லாமல் இன்று தனியாய் உறக்கம் கொள்வதென்பது இதற்கு முன் இப்படி பழக்கமே இல்லை என்பது போன்ற மாயையை தோற்றுவித்தது, நித்திரையை பறித்தது. 2 நாட்களில் பெரியவர்கள் அனைவரும்
ஊர் பார்க்க பெட்டியை கட்ட அதன் பின் தான் ஆரம்பித்தது அவளுக்கான சவால்கள். அவனுக்கு அதிகாலை ஷிஃப்ட் அல்லது 2ஆம் ஷிஃப்ட் என இருந்தது. அரசு கோப்புகளில் மட்டுமே 8 மணி நேர வேலை என்பது சாசனம். ஆனால் எவ்வளவு பெரிய பன்னாட்டு கம்பெனியும் தன் ஊழியர்களை 12 மணி நேரம் சக்கையாக பிழிந்துவிட்டே வீட்டிற்கு அனுப்பும். அனைவருக்கும் தெரிந்தாலும் எதுவும் செய்ய இயலாத நிலைதான். இன்ஜினியர்களுக்கு வேலை கிடைப்பதென்பதே அரிதாகி போன காலத்தில் போர்க்கொடி தூக்க இயலுமா என்ன? பளபளப்பான பகட்டான வாழ்வு என சொல்லப்படும் ஐடி ஊழியர்களுக்கும் அப்படியான வாய்ப்புகள் இல்லை. வீக்லி டார்கெட், மந்த்லி டார்கெட், இண்டிவிஜுவல் அசைன்மெண்ட், இண்டிவிஜுவல் ஸ்கோர் பாயிண்ட் என நாசுக்காக அங்கே பிழிந்தெடுத்தால் கனரக வாகனங்கள் தயாரிக்கும் உற்பத்தி சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு கூடுதல் வேலை நேரத்திற்கான பணம் கூட கொடுக்கப்படாமல் குறைந்தது 12 மணி நேரமாவது சக்கையாய் பிழிகிறார்கள். அதிலும் மெயின்டெனன்ஸ் துறையில் இருந்தவனுக்கு அமரக்கூட இயற்கை கிடையாது. அலுவலகம் முழுவதும் சுற்றி வந்து சிறு சிறு குறைகளை சரி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆக அதிகாலை 5 மணிக்கு எழுந்து அவனுக்கு டீ கொடுத்து விட்டு அவன் கிளம்பும் போது ஒரு போய் வருகிறேனுடன் துவங்கும் நாள். இவள் காலை மதியத்திற்கு சமைத்து இரவு உணவிற்கும் ஏதாவது ரெடி செய்து ஓடினால் 8:30 பேருந்து நிலையம் சென்றால்தான் 10 மணிக்கு அலுவலகம் அடைய முடியும். இவளது ஷிஃப்ட் முடிந்து ஒவ்வொரு நாள் மாலை 6 மணிக்கே விடுவித்தாலும் ஒவ்வொரு நாள் டார்கெட் முடித்துவிட்டு செல் என கராரான குரல்களில் அடங்கி வேலை முடிந்து கிளம்பவே 7 மணி ஆகிவிடும். இவளுக்கு முன் வருபவன் குக்கரில் சோறு மட்டும் வைத்துவிட்டு ஹீட்டரை ஆன் செய்துவிட்டு அக்கடாவென விழுவான். இவள் வந்து குழம்பென்ற பெயரில் எதையோ செய்து குளித்து வந்து உண்டு முடித்தால் இரவு 11 ஆகிவிடும். காலை மாலை மாநகர பேருந்துகளில் இடம் பிடித்து அடித்து பிடித்து மணிக்கணக்கில் நின்று வந்து பேருந்து நிலையத்திலிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து வீடு வந்து சேர்பவளுக்கு எப்படி உடலில் சக்திகள் இருக்காதோ அதே போலவே அவனுக்கும் உடல் வறண்டு போயிருக்கும். பேசுவதே அரிதாகி போன பின் பேசும் சில வார்த்தைகளும் சண்டைகளில் தான் முடிந்தன. எல்லாத்துக்கும் காரணம் நீ வேலைக்கு போறதுதான் என அவனும், ஏன் நான் வேலை பார்க்கிறேன் சம்பாதிக்கிறேன் என்று தெரிந்துதானே மணந்தாய் என அவளுமாய் நெருப்பாய் கொதித்து கொண்டிருக்க நிம்மதி என்பது எப்போதாவது கிடைக்கும் சிறு சுகமாய் சுருங்கி போனது. எப்படியோ அந்த இயந்திர வாழ்விற்கு பொருந்தி ஒரு வழியாக அதை பழகி கொண்டாலும் நள்ளிரவில் அவனின் தேடலும் அந்த கூடலும் ஏதோ சம்பிரதாயமாக மாறி நினைத்தாலே அசூயையை கிளப்பியது. காதலித்து மணப்பவர்களுக்கே பெருநகர இயந்திர வாழ்வு காதலை மறக்கடித்து கசப்பை விதைக்கும் என்றால், பெட்ரோல் பார்த்து வைத்த திருமணத்தில் ஏதோ ஒத்து வாழலாம் என்று சேர்ந்தவர்களுக்கு இந்த பரபரப்பும் அதனூடான ஒரு வாழ்க்கையும் பெரும் கசப்பை கொஞ்சம் கொஞ்சமாக விதைக்க ஆரம்பித்தது. சிறுவயதிலிருந்து விடுதி வாசத்தில் வாழ்ந்தவளுக்கு சமையல் எட்டிக்காயாய் கசக்கியது. சமையலே மிகப்பெரிய டார்கெட்டாக இருக்க அவனுக்கும் இப்போது தன்னை பரிசோதனை எலியாய் பயன்படுத்தி அவள் சமையல் கற்றுக்கொள்வதும் சகிக்க இயலாததாக இருந்தது. சகிப்புத்தன்மை என்ற ஒன்று மட்டும் இல்லையானால் பெரும்பாலான இந்திய திருமணங்கள் தோல்வியிலேயே முடியும். வாரத்தில் கிடைக்கும் 2 நாட்கள் விடுமுறையும் வீட்டை ஒதுங்க வைக்க, மளிகை சாமான் வாங்க, ஒரு வாரத்திற்கான துணிகளை துவைத்து காய வைத்து எடுத்து வைக்க என அவளை நெட்டி முறித்தது. அவனுக்கும் இருக்கும் ஒற்றை நாள் விடுமுறையும் இவளும் வீட்டில் இல்லாது போக தனிமையின் தாபத்தில் தவித்தது. எப்படியோ நெட்டி முட்டி வாழ்க்கை செல்ல மீண்டும் அலுவலகத்தில் வாகனத்திற்காக சென்று நின்றாள் அவள். அவள் அத்தியாயம் 3. நாட்கள் செல்ல செல்ல வேலையையும் வாழ்க்கையையும் கொஞ்சம் கொஞ்சமாக பேலன்ஸ் செய்ய பழகியிருந்தார்கள் இருவரும். தொடர்ந்து வந்த 3 நாட்கள் விடுமுறையில் ஒரு குட்டி தேனிலவு கூட சென்று வந்தார்கள். அழகான மலை பிரதேசத்தில் கவலைகளற்று கரம் கோர்த்து
கால்வலிக்க நடப்பதும், அசரடிக்கும் இயற்கையில் மனதை தொலைத்து ரசிப்பதும், புகைப்படங்கள் எடுப்பதும், செல்ஃபிகள் சுடுவதுமாக அழகழகான தருணங்களை வாரி வழங்கியது அந்த ஒற்றை விடுமுறை. தொலைந்து போன தம்மை மட்டுமல்லாது தொலைத்த தன் இணையையும் கண்டறிந்து ஏற்பட்ட பிணக்குகளை மறந்து மீண்டுமாய் குதூகலமான ஒரு வாழ்வை அனுபவித்தனர். உண்மையில் மனிதர்கள் அனைவரும் அன்பால் நிறைந்தவர்கள்தான். அவர்கள் வாழும் சூழலும் சுற்றிலும் உள்ள அழுத்தமுமே அவர்களது நடத்தையை தீர்மானிக்கிறது. அழுத்தங்கள் இல்லாத இடத்தில் அன்பு மட்டுமே ஆதிக்கம் செலுத்துகிறது. அதனால்தான் தேனிலவு இனிக்கிறது தம்பதிகளுக்கு. மறந்து போன மென் உணர்வுகள் மெதுவாய் வெளிப்பட்டு தாங்களும் மனிதர்கள்தான், இயந்திரங்கள் அல்ல என்ற உண்மையை உணர்த்த இதயம் கனிந்த இனிய சங்கமங்கள் அர்த்தமுள்ளதாகின தாம்பத்திய வாழ்வில். மீண்டும் பெருநகர சூழலில் சிக்கினாலும் முன்பு போல சிடுசிடுப்பும் விடுவிடுப்புமாய் இல்லாமல் ஒருவரை ஒருவர் ஓரளவு புரிந்து நடந்து கொண்டனர். தன்னுடைய சேமிப்பில் இருந்து செகண்ட் ஹேண்டில் ஒரு பைக் வாங்கினான் அவன். அது மேலும் கொஞ்சம் இறுக்கம் தளர்த்த சீக்கிரமாக வீடு திரும்பும் நாட்களில் சோறுடன் ஏதேனும் குழம்பும் வைக்க பழகினான். அவள் வரும் நேரம் சென்று வண்டியில் அழைத்து வந்தான். உழைத்து பேருந்தில் உழன்று மேலும் அரைமையில் நடக்க வேண்டுமே என்ற கவலை கொஞ்சம் விலகி நடைக்கு ஓய்வு கிட்டும் நாட்களில் இரவுகளில் அவர்களது உரையாடல்கள் நீண்டன. நட்புடன் பேச 1000 கதைகள் இருந்தாலும் அத்தியாவசியமாக பேசவே நேரமில்லாது அலைந்தது மறைந்து தேவையானவற்றையும் அதனுடனே கொஞ்சம் அரட்டையுமாக கூட பேச முடிந்தது. அந்த 1 மணி நேரம்தான் அவர்கள் உயிர்ப்புடன் இருப்பதாய் இருவருமே உணரத் துவங்கினர். இந்த நேரத்திற்காகவே விடிந்து பொழுது மறைவதாக நம்பினர். மேலும் ஒரு முயற்சியாக உடன் வேலை பார்க்கும் சக பணியாளர்களை சரிக்கட்டி தன்னுடைய ஓய்வு நாளை சனிக்கிழமைக்கு மாற்றிக்கொண்டான் அவன். அது மேலும் நெருக்கத்தை கொடுத்தது அவர்களுக்குள். தனியாய் வார வேலைகளை செய்தவளுக்கு அவனுடன் வண்டியில் மார்க்கெட் செல்வது வசதியாகவும் நிம்மதியாகவும் இருந்தது. மார்க்கெட் சென்று காய்கறி, வீட்டுக்கு தேவையான மளிகை என வாங்குபவர்கள் மாலையானால் படத்திற்கோ இல்லை பீச்சிற்கோ சென்று தங்களை தாங்களே புதுப்பித்து திரும்பினர். இருசக்கர வாகனம் நடுத்தர குடும்பத்தில் ஏற்படுத்திய மாற்றம் வியக்கத்தகுந்ததாக இருந்தது. அவள் அத்தியாயம் 4. கொஞ்சமே கொஞ்சம் தென்றல் வீசிய வாழ்வும் நிலைக்க கூடாது என்றோ என்னவோ மீண்டும் பிரச்சனை வந்தது அவளது அலுவலகத்தில். டீம் லீடர் அனைத்து அதிகாரிகளையும் சரிக்கட்டி அவளுக்கு அலுவலக வாகனத்திற்கான ஏற்பாட்டை செய்து விட்டார். ஆனாலும் தொடர்ந்து அவளுக்கு பகல் ஷிஃப்டே கொடுக்கப்பட்டது. 12 to 9 நேரத்திற்கு மாறியவளுக்கு வீட்டு வாயிலுக்கே வாகனம் வரும் என்பதால் காலையில் துயில் கொள்ள கொஞ்சம் அதிக நேரம் கிடைத்தது. காலைக்கு, மதியம், இரவிற்கு என மொத்தமாய் சமைத்து வைக்கவும் முடிந்தது. எனவே வாழ்வு மேலும் எளிமையாக வீடு வந்து சேரும் நேரம் மட்டும் நள்ளிரவை நெருங்கியது. அனைவரையும் இறக்கிவிட்டு கடைசி டிராப் இவள் என்பதால் சென்னை டிராபிக்கும் சதி செய்ய இவள் வீடு சேரும் நேரம் தினமும் 11 நெருங்கியது. அந்த நேரம் அவன் களைப்பில் உறங்கியிருப்பான். உறங்கும் அவனை எழுப்ப மனமில்லாமல் சென்று உடல் கழுவி வந்து தனியாகவே உண்டு அவள் உறங்கச் செல்லும் போது நேரம் 1 தொடும். மீண்டும் பேசவே நேரமில்லாத வாழ்வு அமைய அதை கொஞ்சமும் புரிந்து கொள்ளாமல் இன்னும் எதுவும் விசேஷம் இல்லையா என நச்சரிக்க ஆரம்பித்தனர் இருவர் வீட்டிலும். அவர்களை ஊரில் மக்கள் கேட்கும் போது அவர்களும் இவர்களை நெருக்கத்தானே செய்வார்கள். மனம் முடித்து 2 ஆண்டுகள் கழித்து குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் என தீர்மானித்தார்கள்தான். ஆனால் அதற்கான எந்த முன்னெடுப்புகளையும் இருவரும் மேற்கொள்ளவில்லை எனும்போது இது போன்ற கேள்விகள் இருவருக்குள்ளும் மேலும் அழுத்தத்தை விதைத்தது. தன் வீட்டு பெரியவர்களை அடக்கிவிடலாம், ஆனால் காணும் எல்லோரும் கேட்கும் போது சிரித்து மழுப்புவதே மிக பெரும் வலியாக இருந்தது. அலுவலக அழுத்தம் ஒரு புறம் என்றால், கணவன் மனைவி சரியாய் ஒருவர் முகம் மற்றவர் பார்க்கவே
வாரத்தில் ஒரு நாள் தான் கிடைக்கிறது எனும்போது அதை புரிந்து கொள்ளாமல் அனாவசியமாக மூக்கை நீட்டும் சமூகத்தின் மேல் கட்டுக்கடங்காத கோபம்தான் மூண்டது. உறவினர், பெரியவர் என யாருடைய அழைப்பையும் ஏற்காமல் தவிர்க்க ஆரம்பித்தனர். சந்திக்கும் நேரமெல்லாம் மன அழுத்தத்திலேயே கரைந்தது. பேசாமல் வேலையை விட்டு விடலாமா எனவும், இல்லை சுயசம்பாத்தியம் முக்கியம் எனவும் மனம் இருகூறாய் பிரிந்து அவளை கொலையாய் கொன்றது. இதெல்லாம் துன்பமே இல்லை என்பது போல அலுவலகத்தில் மேலதிகாரிகள் மாற்றம் நிகழ்ந்தது. ஆதரவாய் இருந்த டீம் லீடர் வேறு பிரிவிற்கு மேனேஜராய் ப்ரொமோஷனில் செல்ல, மேனேஜர் ரீஜனல் ஹெட்டாக உயர, புதிதாய் வந்த டீம் லீடர் இவளுக்கு வந்தவுடன் இரவு பணியை வழங்கி கடுப்பேற்றினான். டீமிலேயே திருமணமான ஒரே ஒரு பெண், அதுவும் சிறிய பெண், அனைவருக்குமே செல்லமும் கூட. ஆதலால் இவளது தொடர்ந்த பகல் பணியை குறை கூறுவோரும் யாரும் இல்லை எனும்போது லீடரின் இந்த செயல் யாருக்குமே ஒப்பாக இல்லை. இது மேலும் வீட்டில் விரிசலை விரிவாக்கியது. இரவு பணிக்கு வர முடியாது என்று சொல் அல்லது வேலையை விடு என மீண்டும் ஆரம்பித்தவனையும் சமாளிக்க இயலாமல் அலுவலகத்தில் டீம் லீடரிடம் பேச போக அவன் தொடர்ந்து இவளுக்கு இரவு பணியை வழங்கி கடுப்பேற்றினான். பன்னாட்டு நிறுவனங்களில் அதிகாரிகளாக இருப்பவர்களுக்கு தலைக்கணத்துடன் பழிவாங்கும் குணமும் ஒட்டியே இருக்கும் போல. மீண்டும் வாழ்க்கை திசை மாறி தடம் மாறி போனது. இவளது கணவனுக்கு சனி மட்டுமே வார விடுப்பு என அறிந்தவன் வெள்ளி இரவு பணிக்கு வருபவளுக்கு அதிக பணிகளை ஒதுக்கி அதை முடிக்காமல் வீட்டிற்கு செல்லக்கூடாது என சனிக்கிழமையில் பாதியை உறிஞ்சினான். வீடு போய் சேரவே மதியமாக, இரவிலிருந்து உண்ணக்கூட இல்லாமல் மறுநாள் மதியம் வரை உழைத்தும் களைத்து வருபவளை கண்டால் பாவமாக இருந்த அதே நேரம் வேலையை விடமாட்டேன் எனும் அவள் பிடிவாதத்தில் எரிச்சலும் மண்டியது அவனுக்கு. இது தொடர்பாக பேச ஆரம்பித்தாலே சண்டையில் தான் முடிந்தது. முகம் பார்க்கும் அரை நாளிலும் சண்டையில் கழிவது வெறுப்பாய் இருந்தது. வேலையிடமும் நிம்மதியற்று போக, உற்ற துணையும் வாரம் ஒரு முறை பார்க்கும் விசிட்டராக சுருங்க, சுற்றிலும் எழுந்த குழந்தை எப்போ எனும் கேள்வி இதயம் கிழிக்க மிகவும் துவண்டுதான் போனாள் பெண்ணவள். அவனவள். அத்தியாயம் 5. மேலும் மேலும் தொல்லையாக இரவு நேர பணிக்கு மாறியது. பகலிலும் வீட்டில் வேலைகள் இருந்து கொண்டே இருக்க உடலளவில் ஏற்கனவே சோர்ந்திருந்தவள் மேலும் துவண்டு போனாள். தூங்க நினைக்கும் சிறிது நேரத்திற்கும் சுற்றிலும் இருக்கும் இரைச்சல் பெரும் தடையாக இருந்தது. இவளது நேரம் பக்கத்து வீட்டுக்காரர் தன்னுடைய வீட்டில் பர்னிச்சர்களை செப்பனிட முடிவெடுத்தார். பகல் முழுவதும் பலகைகளை தட்டி கொண்டே இருந்தால் எப்படி உறக்கம் வரும்? அதற்கு முன்பு காலையில் உணவு சமைக்க வேண்டி இருந்தது. அவனுக்கும் 2ஆம் ஷிஃப்ட் இருக்கும் நாட்களில் அவனுக்கு மதிய உணவும் கொடுக்க வேண்டியது இருந்தது. பின் மீண்டும் இரவிற்கானவற்றை தயார் செய்துவிட்டு 7 மணிக்கே கிளம்ப வேண்டும் 9 மணி ஷிஃப்டிற்கு. அலைச்சலும் மன அலைப்புறுதலும் உறக்கமின்மையும் சேர்ந்து பல ஹார்மோன் பிரச்சனைகளை உருவாக்க உடலிலும் பல மாற்றங்கள். மாதவிடாய் தள்ளி போய் குழந்தையோ எனும் எதிர்பார்ப்பை கொடுத்து ஏமாற்றத்தை பரிசளிப்பதும் முகமும் உடலும் வீங்கி போவதுமாக அவஸ்தைப்பட ஆரம்பித்தாள். இவள் படும் துன்பத்தை கண்டு அவனுக்கும் துயரம்தான். ஆனால் என்ன வந்தாலும் சமாளித்து கொள்ளலாம், வேலையை வேண்டுமானால் விட்டுவிடு, வேறு வேலை தேடலாம் அருகிலேயே என கூறுவதற்கும் மறுப்பவளை என்ன செய்வது என அவனுக்கும் புரியவில்லை. முதலில் வீட்டையும் தன்னையும் அவள் கவனித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் வேலையை விடச் சொன்னான். ஆனால் இப்போதோ முழுக்க முழுக்க அவள் படும் துன்பம் பொறுக்காமல் தான் சொல்கிறான். புரியாமல் பிடிவாதம் பிடிப்பவளை என்ன செய்ய இயலும்? உடல் நலம் மேலும் மேலும் சீரற்று போக, உடலில் மேலும் ஹார்மோன்களின் பேயாட்டம் தொடர அவளது மார்பகத்தில் கட்டி ஏற்பட்டது. சாதாரண நீர்க்கட்டிதான். ஆனால் முதல் முறையாக கட்டுப்படுத்த இயலாமல் மார்பில் இருந்து தண்ணீர் வடியவும் தவித்துதான் போனாள் அவள். அவளுக்கும் மேலாய் பதறி போனான் அவன். மருத்துவமனைக்கு செல்வோம் என்றால் அதற்கு கூட யோசித்தாள் அவள். அவ்வளவு அவமானமாக உணர்ந்தாள். அது உடல்நல குறைவுதான், அதில் தவறு எதுவும் இல்லை என அவளை தேற்றி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான் அவன். அவனவள்.
அத்தியாயம் 6. மருத்துவமனைக்கு சென்றால் அங்கே என்ன பிரச்சனை என கேட்டு முடிக்கும் முன்பே எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே, இரத்த பரிசோதனை, யூரின் சோதனை என அந்த மருத்துவமனையில் இருந்த அனைத்து ஆய்வுகளையும் வரிசையாய் பட்டியலிட்டிருந்த அட்டையில் அனைத்து பரிசோதனைகளையும் டிக் செய்து போய் செஞ்சுட்டு வாங்க என அனுப்பினாள் பயிற்சி மருத்துவர். மேடம், இவ்வளோ பரிசோதனையும் கண்டிப்பா செய்யணுமா? சார், இதோ பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ரேர் கேஸ். என்ன பிரச்சனைன்னு சரியா கவனிக்கலன்னா ரொம்ப கஷ்டம். அதனால எல்லா சோதனையும் கண்டிப்பா செஞ்சிடுங்க. இதுல சிலதுக்கு ரிப்போர்ட் கிடைக்க 2 நாள் ஆகும். அதனால எல்லா அறிக்கையும் வந்ததும் ஹாஸ்பிட்டல் லேப்ல இருந்து ஃபோன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கைனகாலஜிஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க என்றவள் தனது கடமை முடிந்ததென அடுத்த நோயாளியை கவனிக்க சென்றாள். இவனுங்க சும்மா தலைவலின்னு வந்தாலே சம்பந்தம் இல்லாம HIV சோதனையிலிருந்து நம்ம நாட்டிலேயே இல்லாத வியாதிக்கெல்லாம் சோதனை எழுதி கொடுப்பாங்க. பேசாம வேற ஹாஸ்பிட்டல் போகலாமா என்றான். நான் வரல. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா போய் எனக்கு மார்ல தண்ணி வருதுன்னு சொல்லணுமானா என்றவள் என் குரலில் இருந்த வலி புரிய, டேய், இதுல இவ்வளோ கவலைப்படவோ இல்ல வெக்கப்படவோ ஒன்றும் இல்லை. நீ ஏன் இப்படி படிக்காத பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ற என்றான் காட்டமாக. இப்படி ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னதும் உனக்கும் என்ன பிடிக்காம போயிடுச்சுல, அதானே இப்படியெல்லாம் என்கிட்ட ஹார்ஸா பேசுற என அதற்கும் அழுதாள். உச்சக்கட்ட மன அழுத்தத்தில் இருக்கிறாள் என புரிந்து கொள்ள மௌனமாக ஆய்வகத்திற்கு அழைத்து சென்றான் அவளை. ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு டெஸ்ட் எடுத்து வெளியேறவே முழுதாய் ஒரு நாள் போய்விட மறுநாள் அலுவலகத்திற்கு கிளம்பியவனை நகர விடாமல் அழுச்சாட்டியம் செய்தாள். ஒருவேளை எனக்கு கேன்சரா இருக்குமோ? நான் செத்துடுவேனா? நான் செத்துட்டா உடனே நீ வேற கல்யாணம் பண்ணிப்பியா என 1000 கேள்விகளை அழுகையுடனே அடுக்கினாள். விடுமா, நீ ரெஸ்ட் எடு. நான் வேலைக்கு போகணும். அப்புறம் தேவைப்படும் போது லீவு கிடைக்காது. நான் இங்க பயத்திலே செத்துடுவேன். பரவாயில்லையா? நீ ஆஃபீஸ்க்கெல்லாம் போவேணாம், என் கூடவே இரு என்றபடி அவனது மார்பில் ஒன்றினாள். அழுத்தமாக அணைத்தவன் தனது அணைப்பை மேலும் இறுக்கினான். தன்னவளை ஆறுதல் படுத்த அணைத்தால் அது ஆறுதலையும் தாண்டி வேறு எதையோ தேட, பாத்தியா, உனக்கு ஓ சுகம்தான் பெருசா போச்சு இல்ல, என்னை பத்தி கவலையே இல்லை, இப்படி எந்த நேரத்துல என்ன செய்யற நீ என அதற்கும் காய்ந்தாள் அவன் மனைவி. பெருமூச்சொன்றை விட்டவன், நீ ரிலாக்ஸ்டா ஆகணும் தான் செய்யற. உனக்கு தப்பா தோணுதுன்னா வேணாம், சரியா? சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நான் சாயங்காலம் சீக்கிரமா வர பாக்குறேன் என்றபடி சட்டென அவளை விட்டு விலகி நடந்தான். அருகிலே இருந்தாலும் ஏங்கியது மனது. விட்டு சென்றாலோ அதையும் தாங்க இயலாது தவித்தது. என்னென்னவோ வேண்டாத பயங்களை மனதில் போட்டு கவலையில் மூழ்கினாள். ஊருக்கு தகவல் செல்ல பெரியோர்கள் அவளுக்கும் மேலாய் பயந்தார்கள். அம்மா அவசர அவசரமாய் 100 வேண்டுதல்களை வைத்திருந்தாள். அவள் அறிந்த அனைத்து கோவில்களுக்கும். அத்தையும் அவள் பங்கிற்கு வேண்டுதல்களை வைக்க, நீ ஊருக்கு கிளம்பி வா, இங்க நம்ம ஊர் டாக்டர் கிட்ட பாத்துக்கலாம் என நச்சரிக்க ஆரம்பித்தனர் தாய்மார்கள். அவர்களை சமாளிக்க வழி தெரியாமல் மீண்டும் அலைபேசியை அணைத்து போட்டாள். தனக்கு ஏதோ வரக்கூடாத பெரிய வியாதிதான் வந்துவிட்டது என அரண்டு விட்டாள். பின்னே மருத்துவமனையில் உள்ள எல்லா பரிசோதனை கருவிகளையும் இவளை கொண்டளவா பரிசோதனை செய்து கொண்டார்கள். நோய் என்பது முதலில் மனதில் தான் தோன்றுகிறது. மனதில் பயத்தை விதைத்து எவ்வளவு பணத்தையும் முறியலாம் என்பதான கோட்பாடுகளுக்கு எப்போதோ வந்துவிட்டன மருத்துவமனைகள். அவர்களது இந்த நடைமுறைகளில் நோயே இல்லாதவர்கள் கூட தமக்கு ஏதோ பெரிய நோய் தாக்கிவிட்டதாக பயப்பை பிடித்து சுற்ற ஆரம்பிக்கின்றனர். அதிலேயே இல்லாத நோய் முற்றி மனநோய் பீடித்து போய்விடுகிறது மக்களுக்கு. அவளும் அந்த நிலையில்தான் இருந்தாள். தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று கூட மனம் கிறுக்குத்தனமாய் யோசித்தது. வேலைக்கு நடுவிலும் அவ்வப்போது பேசியில் அழைத்து அவளிடம் பேசி அவளை ஆற்றுப்படுத்தினான் அவன். மறுநாள் மகப்பேறு மருத்துவரிடம் நேரம் பெற்று பார்க்க சென்றனர் இருவரும். என்னம்மா செய்து? மார்பில் இருந்து தன்னால தண்ணியா வருது மேடம். என்ன வேலை பார்க்குறீங்க? ஐடி. நீங்க சார்? ஆட்டோமொபைல் இன்ஜினியர். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 1.5 வருஷம். குழந்தை இருக்கா? இன்னும் இல்லை மேடம். இதுக்கு முன்னாடி ஏதாவது அபார்ஷன் ஆகியிருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லை.
என்ற பதிலில் நிமிர்ந்து பார்த்தவரின் பார்வையிலேயே கிளி பிடித்தது இருவருக்கும். ஏன், ஏதாவது பிளானிங்கில் இருக்கீங்களா? என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க? அப்படிலாம் எதுவும் பிளான் செய்யலை மேம், நாங்கள் நார்மலாக தான் நடந்துக்கிறோம். ஓ, வேலை பக்கத்துலையா, தூரமா? எவ்வளவு நேரம் ட்ராவல்? 2 பேருக்குமே அப் அண்ட் டவுன் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ட்ராவல் மேடம். ஓ, எதுக்கும் நீங்கள் ஒரு அப்டமைன் ஸ்கேன் பண்ணிடுங்க. சார், நீங்கள் சீரம் டெஸ்ட் கொடுத்துடுங்க. மேம், இப்போ நான் வந்தது ப்ரெஸ்ட் ப்ராப்ளம்க்கு என்றால் பதட்டமாக. இங்கே பாருங்கள், நார்மல் லைஃப்பில் இருக்கும்போது இப்போக்குள்ளே உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகியிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போவே டெஸ்ட் செஞ்சால் அடுத்தடுத்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு 1-2 வருஷத்துக்குள்ளே குழந்தை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இருவரும் திருத்திருவென முழிக்க, 2 பேருக்கும் சின்ன வயசு, ஏதாவது குறை இருந்தால் சீக்கிரமாக சரி செஞ்சிடலாம், அதனால் சொல்கிறேன். சரிங்க டாக்டர் என்றனர். வேறு வழி? இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு ரிப்போர்ட்லாம் வந்துடுச்சு. ஒன்றும் இல்லை, உங்கள் பிரஸ்டில் நீர்க்கட்டிகள் இருக்குது, அதனால் இப்படி ஆகுது. இது ரொம்ப ரேர், எல்லாருக்கும் இப்படி வராது. கட்டியா? அப்போ கேன்சராக மாறிடுமா டாக்டர் என்றால் பதறிப்போய். இங்கே பாருங்கம்மா, அப்படிலாம் இல்லை. நீங்கள் கன்சீவ் ஆகி பேபிக்கு பால் கொடுத்தாலே இந்த கட்டிகளெல்லாம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு எதுவும் இப்போதைக்கு யோசிக்க வேணாம், சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்க பாருங்க என்றவர் ஏகப்பட்ட மருந்துகளுடன் ஏதேதோ கட்டுப்பாடுகளுடன் உணவு பட்டியலையும் கொடுத்து அனுப்பி வைத்தார். இதெல்லாம் செய்யணும்னா வீட்டிலே இருந்தால் தான் முடியும் போல, வேலைக்கும் போய்கிட்டே எப்படி இதெல்லாம் செய்வ என்றான் கவலையாக. நான் இனிமே வேலைக்கு போகலை என்றாள் பட்டென்று. நம்ப முடியாமல் பார்த்தவன், என்னாச்சு, அவ்வளவு பிடிவாதமா? 1.5 வருஷம் இழுத்து பிடிச்சு சமாளித்து போனியேம்மா, இப்போ உடனே முடியாதுன்னு சொல்கிற என்றான் விலங்கவியலா குரலில். அது வேற இது வேற, இப்படி வடியும் போது எப்படி ஆஃபீஸ் போகிறது? யாராவது கண்டுபிடிச்சிட்டா என்ன ஆகிறது? ட்ரெஸ் எல்லாம் தண்ணியாகும்போது அசிங்கமாக இருக்கும், எனக்கு அவமானமாக இருக்குது. நான் இனி ஆஃபீஸ் போகலை. ஆஃபீஸ்னு இல்லை, நான் இனி வீட்டை விட்டே வெளியே போகலை என கதறி அழுதாள். எவ்வளவு கம்பீரத்துடனும் நிமிர்வுடனும் இத்தனை நாட்கள் சுற்றினாலோ எல்லாம் ஒரே நாளில் காணாது போய் துவண்டு கிடப்பவளை காணவும் சகிக்கவில்லை அவனுக்கு. ஆயிற்று, ஏதோ தலையோடு வந்தது தலைப்பாகையோடு போனது போல. கேன்சர் அது இது என்று பெரிதாய் ஏதும் சொல்லாமல் இந்த மட்டும் விட்டார்களே என்று மனதை திருப்திப்படுத்தி கொண்டவன் அடுத்து அவர் எழுதி கொடுத்திருந்த டெஸ்டுகளையும் எடுத்து முடித்தான். அதிலும் இருவருக்கும் எந்த குறையும் இல்லை. எனினும் ஏன் குழந்தை இன்னும் உருவாகவில்லை என தெரிய வேண்டுமே. மீண்டும் சென்று அமர்ந்தார்கள் மருத்துவ கலந்தாலோசனைக்கு. முடிவில் பணியிடச் சூழலும் மிஞ்சிய மன அழுத்தமும் மேலும் இந்த அதிகப்படியான வாகன பயணமும் குழந்தை உருவாவதை தடுப்பதாக காரணம் கண்டறியப்பட்டது. குழந்தை உருவாக வேண்டுமானால் பயணத்தை குறைத்து கொள்ள வேண்டும், மன அழுத்தம் தவிர்க்க வேண்டும், நிம்மதியான நல்ல உறக்கம் வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட ஆக மொத்தம் அவள் வேலைக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் என்பதே அதன் முடிவாக இருக்க, ஏற்கனவே அந்த முடிவில் இருந்தவள் மேலும் அதில் உறுதியானாள். அவள் அத்தியாயம் 7. வேலையை விட்டாகி விட்டது. முதல் 2-3 நாட்கள் மனதில் ஒன்றும் தோன்றாமல் சாதாரண விடுமுறை போல உணர்ந்தாள். வேலைகள் அதனதன் போக்கில் நடக்க மற்ற நேரங்கள் தூங்கி கழித்தாள். ஒரு சில நாட்களில் அவள் இயல்பான மனநிலைக்கு திரும்ப மீண்டும் இருவருக்குள்ளும் கொண்டாட்டமான மனநிலை வந்தது. அவனுக்காக காத்திருப்பதும் அவனுக்கானதை செய்து கொடுப்பதும் விதவிதமாய் சமையலை கொலை செய்வதும் கூட நன்றாக தான் இருந்தது. தான் வீடு திரும்பும் போது தன்னை எதிர்பார்த்து சமையல் செய்து வைத்து தன்னை எதிர்பார்த்து காத்திருக்கும் மனைவி. அவனுக்கும் அது மிகவும் பிடித்திருந்தது. தன்னை ராஜகுமாரனாக உணர வைப்பதைத்தான் அனைத்து ஆண்களும் விரும்புகிறார்கள். சந்தர்ப்ப சூழல் அதற்கு தகுந்தாற்போல் இல்லை என்றால் தமக்குள் அந்த ஆசையை புதைத்து கொள்கிறார்கள். பெண்களைப் போல அவற்றை வெளிப்படுத்துவதில்லை. தன்னுடைய ஆசை நிறைவேறினாலும் அதையும் வெளிப்படுத்துவதில்லை ஆண்கள். எத்தனை நாட்கள் ஏங்கியிருப்பான் தான் வீடு வரும்போது மனைவி வரவேற்று உபசரிக்க வேண்டும் என்று. இன்று அந்த ஆழ்மன ஆசை நிறைவேறவும் அகம் மகிழ
முகமும் மகிழ்ந்தது. அந்த மகிழ்ச்சி அவளிடம் பேசும் முறையில் வெளிப்பட்டது. தன்னவளை கைவளைவில் நிறுத்தி ஆசை தீர கொஞ்சவும் தோன்றியது. சாதாரண தாம்பத்தியத்திற்கு கூட நேரமில்லாமல் இருந்தவர்கள் இருவரில் ஒருவர் வீடு தங்கவும் இயல்பான தாம்பத்திய வாழ்க்கைக்கு திரும்பினர். அதுவே இருவருக்கும் ஒரு நிறைவை கொடுத்தது. அவனது விடுமுறை நாளில் வெளியே பார்க், பீச், சினிமா என எங்காவது சென்று வந்தனர். மனமானதில் இருந்து கிடைக்காத சில அற்புத தருணங்கள் இந்த சில நாட்களில் கிடைத்தது. கொஞ்சலும் மிஞ்சலுமாக மேலும் மேலும் ஒரு நெருக்கமும் ஒரு புரிதலும் வந்தது போல தோன்றியது. வாரம் முழுக்க வேலை வேலை என ஓடுபவன் ஒரு நாள் விடுமுறையில் அவளை தன் கைவளைவிலேயே வைத்து கொண்டு திரிந்தான். வீட்டில் உறங்கினாலும் வெளியே கிளம்பினாலும் அவள் இல்லாமல் எங்கும் செல்வதில்லை. முதலில் வெளியிடங்களுக்கு செல்ல தயங்கியவளும் தகுந்த முன்னேற்பாடுகளோடு சிறிது நேரம் அவனுடன் வெளியே செல்வதில் மகிழ்ந்தாள். பட்டு, செல்லம், டார்லிங், மாமோய். ஒரு விடுமுறையில் காலை நேரத்தில் காதருகே வந்து குறுகுறுக்கும்படி கொஞ்சிக் கொண்டிருந்தவளை அள்ளி எடுத்து மார்போடு அணைத்தான். ஏ, காலங்காத்தால ஏண்டி இப்படி வந்து உசுப்பேத்துற? ஐயோ, அபச்சாரம் அபச்சாரம், எழுந்துரு, கோயிலுக்கு போகணும். அடியே, கோயிலுக்கு போறதுக்கா இவ்வளோ கொஞ்சன? என்னைய பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? உன்னை பார்த்தா கொஞ்சம் சுமார் பீஸ் தான் நீ. இன்னும் கொஞ்ச நாள் காத்திருந்து கொஞ்சம் பெட்டர் பீஸா கட்டியிருக்கலாம். என்ன செய்யறது, என் தலையில நீ தான் எழுதியிருக்கு. என்னது, நானு சுமார் பீஸா? உனக்கு என்ன ஐஸ்வர்யா ராய் அத்தை மகன் நினப்பா? சேச்சே, என்ன அவ்வளோ ஓல்டுன்னு நினச்சிட்டியா? எனக்கு ஐஸ்வர்யா ராய்க்கு பொண்ணுன்னு நினப்பு. எது, உங்க அம்மா ஐஸ்வர்யா ராயா? இப்போ ஏன்டா எங்க அம்மாவை இழுக்கிற? என் குடும்பத்தை இழுக்கலனா உனக்கு தூக்கமே வராத. நல்லா தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி விட்டுட்டு வம்பு வளர்க்கறது நீயா இல்லை நானா பேபி என்றபடி கன்னத்தில் கோலமிட்டான். ஏய், பேசிட்டு இருக்கும்போதே என்ன செய்யற? எந்திரி, கிளம்பு, வடபழனி முருகன் கோயிலுக்கு போகணும். எம்மா தாயே, இங்க பக்கத்துல இருக்க கோவிலுக்கெல்லாம் போனா ஆகாதா? ஹே, நீ செகண்ட் ஹேண்ட்ல பைக் வாங்கி எத்தனை நாள் ஆச்சு? என்னை எங்கேயுமே கூட்டிட்டு போகல. எந்திரி, கிளம்பலாம். அடிப்பாவி, ஏதோ ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கினாப்புல பேசுறியே, அதான் பழைய வண்டின்னு தெரியுதுல்ல, அதுல அவ்வளோ தூரம் போய் ரிஸ்க் எடுக்கணுமா தங்கம்? ஓ, எனக்கு அதெல்லாம் ரோல்ஸ் ராய்ஸ் தான். நம்ம வசதிக்கு, நம்ம தகுதிக்கு நமக்கு என்ன முடியுமோ அதில் சந்தோஷப்பட்டுக்கணும். பேச்ச மாத்தாத. நான் இன்னைக்கு வடபழனி முருகனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் வரேன்னு. நீ உன் பைக்கில் கூப்பிட்டு போறியா இல்லை நான் ஓலா புக் பண்ணவா? அவளது கேள்வியில் அரண்டவன் வேகமாக எழுந்தமர்ந்தான். தூக்கத்துக்காக பார்த்தா இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் காருக்கே கொடுக்க வச்சிருவா போலேயே என புலம்பிக் கொண்டவன் மீண்டும் அவளை இழுத்து இதழ் யுத்தம் நடத்திவிட்டே விடுவித்தான். இந்த அளவு தானாக அவளே வெளியே செல்ல ஆர்வம் காட்டுவதே நல்ல மாற்றமாக தோன்றியது அவனுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அவளது மனநிலை சமன்பட்டதாக தான் அவன் எண்ணினான். ஆனால் அவள் ஒரு மனச்சுமையில் இருந்து நழுவி இன்னொன்றில் வீழ்ந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு கொடுத்த உணவு கட்டுப்பாட்டின்படி தினம் உப்பு சப்பில்லாத ஒரு உணவை உட்கொள்வதே பெரும் அவஸ்தைதான். அதோடு அவனுக்கு ருசியாக சமைக்க வேண்டியிருந்தது. உடற்பயிற்சிகள் சில அவர்கள் சொன்னது போல செய்தாள். இயல்பிலேயே வேக வேகமாக வேலை செய்பவள். அதோடு வேலைக்கும் சென்ற காரணத்தால் மிக வேகமாகவே சமைக்க கற்றிருந்தாள். எத்தனை வகை செய்தாலும் அரை மணி நேரத்தில் அந்த வேலை முடிந்தது. துணிகள் துவைக்க மிஷின் இருந்தது. வீடு துடைக்க, பாத்திரம் கழுவ என எதை செய்தாலும் இருவர் மட்டுமே புழங்கும் இடத்தில் அதிக பாத்திரங்களோ அதிக குப்பைகளோ இல்லை எனும்போது அந்த வேலைகளும் அதிகம் இல்லை. ஒரு நாளின் 24 மணி நேரம் போதாமல் ஓடிக்கொண்டிருந்தவளை பிடித்து ஓரிடத்தில் உட்கார வைத்தால் அவள் இல்லாத வேலைகளெல்லாம் இழுத்து போட்டு செய்தாலும்
ஒரு நாளின் பெரும்பகுதி தனிமையில் செய்வதற்கு ஒன்றுமில்லாமல் கழிந்தது. நேரம் போகாமல் அதை நெட்டி தள்ளினாள். சும்மா இருக்கும் மனம் சாத்தானின் உலைக்களம் அல்லவா? தனியாய் இருந்தவளுக்கு மனதில் ஏதேதோ எண்ணங்கள், தேவையில்லாத குழப்பங்கள் சூழ்ந்தது. எனினும் அவனிடம் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை அவள். அவ்வப்போது அருகில் இருந்த கோவிலுக்கு போய் வந்தாள். அவளது தோழிகளுடன் எங்காவது வெளியே சென்று வந்தாள். சும்மா இருக்கும் மனதை மாற்ற ஏதேதோ செய்து எதுவும் பலனில்லை எனவும் படுத்து படுத்து தூங்கினாள். உறக்கம் கூட ஒருவித போதைதான். தூக்கத்தை தன் துக்கம் மறக்கும் மருந்தாக பயன்படுத்த ஆரம்பித்தாள். அது அவளது உடலில் எதிரொலித்தது. ஓடிக்கொண்டே இருந்தவள் ஓரிடத்தில் தங்கி தூங்கி தூங்கி எழுந்தாள். என்ன ஆகும்? நியாயத்திற்கு உடல் எடை எக்குத்தப்பாக எகிற வேண்டும். ஆனால் அவளுக்கு மருத்துவர் கொடுத்த உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் உடல் எடை ஏகத்திற்கும் அதிகரிக்காமல் காத்தது. ஆனாலும் உடல் பூசி மேலும் மெருகேறினாள். ஆனால் அவள் தூங்கிக் கொண்டே இருப்பது அவளது துணைவனுக்கு கடும் எரிச்சலை கிளப்பியது. தான் மட்டும் உழைத்து களைத்து வர இவள் எந்நேரமும் சுகமாய் உண்டு உறங்குகிறாளே என்ற காரணமில்லாத எரிச்சல் மண்டியது மனதில். மனித மனம் விசித்திரமானதுதான் இல்லையா? இருவர் வருமானம் வந்த இடத்தில் ஒருவரின் வருமானத்தில் குடும்பத்தை நடத்த வேண்டியது வந்தது. மிகப்பெரிய வீட்டிலிருந்து கோழிக்கூண்டு சைஸ் உள்ள வீட்டிற்கு அவனது அலுவலகம் பக்கமாக மாற்றிக்கொண்டனர். தனது தோழிகளெல்லாம் ஏற்கனவே அறிந்த ஏரியாவில் இருக்க, சென்னையிலிருந்து தொலைவில் இருந்த தொழிற்பேட்டையில் வீடு மாற்றி சென்றது அவளுக்கு மீண்டும் மிக கொடிய தனிமையை பரிசளித்தது. தனிமை அதிகரிக்க அதிகரிக்க அவளது மன உளைச்சலும் அதிகரித்தது. ஆனால் வாரத்தில் ஒரு நாள் அவளுடன் அவன் செலவழிக்கும் நேரம் அவளது மனதிற்கு ஆறுதல் அளித்ததென்றால் மிகையாகாது. அந்த ஒரு நாள் இனிமையும் மெல்ல மெல்ல விடைபெற்று கொண்டிருந்தது. ஆம், ஒரே ஒரு வருமானத்தில் குடும்பத்தை நடத்த மிக சிரமமாக இருந்தது. அதனால் தனது பெற்றோருக்கு மாதா மாதம் அனுப்பும் பணத்தில் கொஞ்சமாக குறைத்தான். அது அவளது தலையில் வந்து விடிந்தது. என் மகனை வீட்டு செலவுக்கு கூட பணம் அனுப்ப விட மாட்டேங்கிறான், என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாலே பாவி என மாமியார் ஊரெல்லாம் ஒப்பாரி வைக்க, அது இவள் காதிற்கு எட்டி கணவன் மனைவிக்குள் மிக பெரிய பிளவை ஏற்படுத்தியது. பெரியவர்களுக்கு செய்யக்கூடாது என்பது அவளது எண்ணம் அல்ல. உண்மையில் வேலையை விட்ட பின் பணவிடயமாக அவனிடம் அவள் பேசுவதே கிடையாது. அவனாக பார்த்து அவளது கை செலவிற்கு என 100-50 அலமாரியில் வைத்து சென்றால்தான் உண்டு. தன் சம்பாத்தியத்தில் செலவழித்து பழகியவளுக்கு வாய் திறந்து பணம் வேண்டுமென கணவனே ஆனாலும் அவனிடம் கேட்பது பெருத்த அவமானமாக தோன்றியது. அதனால் அத்தியாவசிய தேவைகளை கூட சுருக்கி கொண்டாள். தனக்கு இன்னது வேண்டுமென அவனிடம் எதுவும் அவளாக போய் கேட்பது கிடையாது. நிலைமை இப்படி இருக்கையில் ஏதோ அவனை அவள் துப்பட்டாவில் எடுத்து கட்டிக்கொண்டு அவனது பணத்தை எல்லாம் அவள் வாரி சுருட்டியது போல மாமியார் ஊரெல்லாம் தண்டோரா அடிக்க, ஆளாளுக்கு அறிவுரை என்ற பெயரில் அவளுக்கு பேசியில் அழைத்து அறுக்க, நொந்து போனவள் தன் கோபத்தை எல்லாம் அவனது தலையில் இறக்கினாள். இங்க பாரு, நீ என்ன அம்பானியா இல்ல பில்கேட்ஸா? ஏதோ கோடி கோடியா சம்பாரிச்சு என் காலடியில வந்து கொட்டுற மாதிரி உங்க அம்மா என்னத்துக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க? என்னடி உன் பிரச்சனை? மனுஷன் வந்ததும் வராததுமா வாய்க்கா சண்டைக்கு இழுக்கிற? ஏன் உன் ஊர்க்காரன் யாரும் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலையாக்கும்? எதுவுமே தெரியாத மாதிரி என்ன நடிப்பு நடிக்கிற? என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு. நீ மாசம் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கி எனக்கு வைரமும் தங்கமுமா இழைச்சு நகையா செஞ்சு போடுறியான். பெத்த தாய்க்கு கஞ்சிக்கு கூட காசு கொடுக்க மாட்டேறியான். அப்படியா? என்ன, உனக்கு நான் நகை எதுவும் வாங்கி கொடுக்கலன்னு குத்தி காட்டுறியா? அப்புறம் நீ எனக்கு இதுவரை தம்மா துண்டு மூக்குத்தி கூட வாங்கி கொடுத்ததில்ல. உன்னை குத்தி காட்டுறது நான் இல்லை, உங்க அம்மா தான். பொண்டாட்டிக்கு ஒரு நகை கூட செஞ்சு போட முடியாதவன்னு உன்னைய நக்கல் பண்ணுது. ஏய், உன்னை என அடிக்கவே கை ஓங்கி விட்டான். என்ன அடிப்பியா?
எங்க அப்பா என்னை பெத்து வளர்த்து படிக்க வச்சு நகை போட்டு சீர் செஞ்சு உனக்கு கட்டி கொடுத்ததெல்லாம் நீ என்னை கை நீட்டத்தானா? எங்க மேல கைய வை பாப்போம். வச்சா என்னடி செய்வ? உன்கிட்ட அடி வாங்கிட்டு மூளையில உட்காந்து அழுக நீ வேற எவளையாவது கட்டியிருந்திருக்கணும். என் மேல சுண்டு விரல் பட்டாலும் நீ உங்க அம்மா ஐயா எல்லாரையும் பிடிச்சு உள்ள வச்சிடுவேன், வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறீங்கன்னு என்றாள் ஆங்காரமாக. ஓங்கிய கையை கீழே போட்டுவிட்டு ச்சே என்றபடி வெளியேறினான் அவன். நினைக்கவே ஆயாசமாக இருந்தது. அவ்வப்போது இருவருக்கும் சண்டை வரும். ஆனால் இப்படி ஏகத்துக்கும் எகரும் அளவிற்கு அவர்களுக்குள் மனஸ்தாபம் வந்ததில்லை. உண்மையில் இப்படி சண்டை போட இருவருக்கும் நேரமில்லை. ஆதர்ஷ தம்பதிகளுக்கிடையே கூட சண்டை வர முக்கிய காரணமாக இருப்பது பெற்றோரும் முற்றாரும் தான். கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனுமே உண்மையான துணை, வாழ்வின் இறுதி வரை என்பதை பல நேரங்களில் மறந்து விடுகிறார்கள். பெற்றோரோ மனமான பின் இளையோருக்கான சுதந்திரத்திற்கு கொஞ்சம் வழிவிட்டு அவர்களது வாழ்க்கையை அவர்களை வாழ விடாமல் வீட்டிற்கு வந்த மருமகளிடம் உரிமை போர் தொடுக்கிறார்கள். இதில்தான் தொடங்குகிறது பல குடும்பங்களில் பிரச்சனைகள். மருமகளும் மகள்தான் என நினைத்து அவர்கள் வாழ்வதைக் கண்டு ரசிக்கும் மனம் எந்த மாமியாருக்கும் அமைவதில்லை. மாமியாரை மற்றொரு தாயாய் பார்க்கும் மனம் இளையோருக்கும் அமைவதில்லை. யோசித்து பார்த்தவனுக்கு தன் தாயார் மேல் கட்டுக்கடங்காத கோபம் எழுந்தது. பேசியில் அழைத்தவன், அம்மா உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்னடா பிரச்சனை? ஃபோன் செஞ்சதும் ஏன்டா கத்துற? நான் பணம் அனுப்புனது பத்தலைன்னா என்கிட்ட கேட்க மாட்டியா? ஊரெல்லாம் சொல்லுவியா? ஆமாடா அப்படித்தான் சொன்னேன். சும்மா பேச்சு வாக்கில் மகன் கம்மியா அனுப்பியிருக்கான்னு சொன்னேன். மாச செலவுக்கே ஆகாதுன்னு சொன்னேன். அதுல என்ன இருக்கு? உண்மையிலே அப்படிதான் சொன்னியா? அவளை எதுவும் பேசலையா நீ? அவளை நான் ஏன் பேச போறேன்? ஐயோ ஐயோ, என் பிள்ளைகிட்ட என்னைய பத்தி இல்லாததும் பொல்லாததுமா இழுத்து வச்சிட்டாலே சிரிக்கி என உச்ச ஸ்தாயிலில் கத்த ஆரம்பித்து விட்டார். அவரை அடக்க அவன் எவ்வளவு முயன்றும் முடியாது தோற்று போய் அவன்தான் பேசியை அணக்க வேண்டியதாயிற்று. அவள். அத்தியாயம் 8. மாதம் 50,000 சம்பளம் என்றால் 50 அப்படியே கைக்கு வராது. பிடித்தம் போக வரும் 20,000 என்பது சென்னையில் ஒன்றுமே இல்லை என்பதையும் எப்படி தன் பெற்றோருக்கு சொல்லி புரிய வைக்கவென தெரியவில்லை அவனுக்கு. சும்மாவே உடல் நலம் சரியில்லாதவள் தேவையற்ற மன உளைச்சலால் பாதிக்கப்படுவதும் சரியென தோன்றவில்லை. எனவே சிறிய கம்பெனிகளில் இயந்திரத்தில் ஏற்படும் பழுதுகளை சரி செய்ய விடுமுறை நாட்களில் செல்ல ஆரம்பித்தான். நிரந்தரமாக பராமரிப்பிற்காக பொறியாளரை பணியமர்த்த முடியாத குட்டி நிறுவனங்கள் தமிழகம் முழுவதும் நிறைய இருக்க, இயந்திரம் பழுது பார்ப்பதற்கான என்ஜினியர்கள் தேவை அதிகமாக இருக்க, ஆனால் இந்த துறையில் என்ஜினியர்கள் ஈடுபடுவது குறைவு என்பதால் நிறைய அனுபவம் உள்ள இவனுக்கு நிறைய கம்பெனிகளிலிருந்து அழைப்பு வந்தது. ஆனால் ஒரே ஒரு நாள் விடுமுறையையும் வேலையில் செலவிட விரும்பாதவன் அவற்றை எல்லாம் தவிர்த்து வந்தான். ஆனால் இப்போதோ குடும்பத்தின் பண தேவைக்கும் மனைவியின் மன நிம்மதிக்கும் முன் அவனுடைய விடுமுறை பெரியதாய் தோன்றாததால் அந்த வேலைகளை செய்ய ஆரம்பித்தான். வாரம் முழுவதும் உழைப்பவன் கிடைக்கும் ஒற்றை நாள் விடுமுறையிலும் ஊராக பழுது பார்க்கும் வேலைக்கு சென்று மேலும் மேலும் களைப்படைந்தான். அவன் தன்னைத்தானே வருத்தி கொள்வது கண்டு அவளுக்கு மிக வேதனையாக இருந்தது. இப்படி அலைஞ்சு திரிஞ்சு சம்பாதிக்க வேணுமா? இல்ல, வேண்டாம். நீ நன்றாக ஓய்வெடு. நம்ம முடிஞ்ச வர செலவுகளை குறைக்க முயற்சிப்போம் என்றாள். அதை எப்படி சுருக்க முடியும்? நீ உன் வேலையை பாரு, தேவையில்லாம என் வேலை விஷயத்துல தலையிடாத என ஏகினான் அவன். கணவன் மனைவிக்குள் ஒருவர் மேல் ஒருவருக்கு இருக்கும் அலாதி அன்பே அக்கறையாக இப்படியான தியாகங்களாக வெளிப்படுகிறது. கதைகளில் சினிமாக்களில் வருவது போல வில்லனை துரத்தி துரத்தி அடித்து ஹீரோயிசம் செய்தால்தான் காதலா என்ன? இல்லை. அன்புடைய இல்லறத்தில் ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கும் பற்றும் சின்னஞ்சிறு விட்டு கொடுத்தலும் ஒருவருக்காய் மற்றவரின் துடிப்பும் தான் காதல். மனையாளுக்கு பிடிக்கும் என மல்லிகைப்பூ வாங்கி போவதும், அவளுக்கு பிடித்த கிரிக்கெட் வீரரின் ஹேர் ஸ்டைலை தான் பயன்படுத்தி அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பதும் கூட காதல் தானே.
ஒரே ஒரு நாள் அவனுடன் கழிப்பதும் இல்லை என்றாக மிகவுமே வலுவிழந்து தனிமையின் பிடியில் சிக்கி தவித்தாள் அவள். அவனுடைய அந்த வேலைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கவே அந்த ஒற்றை நாள் விடுமுறையிலும் அட்வான்ஸாக அவனை புக் செய்யும் அளவுக்கு நிறுவனங்களுக்கான தேவையும் அவனுக்கான வாய்ப்புகளும் இருந்தன. ஒரு இயந்திரத்தில் பழுதென்றால் அதை சரி செய்ய ஒரு நாள் முழுக்க ஆகலாம், 2-3 நாட்கள் கூட ஆகலாம். எனவே அவன் தன் அலுவலக வேலைக்கு சில சமயம் விடுமுறை எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும். சில சமயம் தன்னுடைய பணி நேரத்தை மாற்றி பெற்று கொள்வான். இந்த வேளையில் ஒரு கணிசமான தொகை கைக்கு வந்தது. ஓரளவு செலவுகளை சமாளிக்க முடிந்தது. ஆனால் ஓயாத அலைச்சல் அவனுக்கு சில மாதங்களிலேயே மனதில் ஒருவித சோர்வை விதைத்தது. உடலும் ஓய்வுக்காக கெஞ்ச ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் யாருக்காக இப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறோம்? நம் வாழ்க்கையை நாம் வாழ்ந்தது போலவே இல்லையே. பின் எனக்கான நேரம், எனக்கான வாழ்வை வாழ்வதுதான் யார் என ஏகப்பட்ட கேள்விகள் அவனை முடக்க முயற்சித்தன. அத்தனையிலும் இருந்து அவன் விடுபட காரணம் அவளே. அவளுக்கு தனிமை கொடுமையாய் இருக்க, நான் ஊர்ல போய் இருக்கேன், நீ இங்க ஏதாவது மேன்ஷன்ல தங்கி வேலைய பாரு என ஆரம்பித்திருந்தாள். ஏய், என்னைய விட்டுட்டு போறதுலயே குறியா இருக்காதடி. ஆமா, அப்படியே இவர் வீட்டிலே இருந்து பொண்டாட்டிய மடியிலேயே வச்சிருக்காரு. இவர் மடியிலிருந்து குதிச்சு ஓட பாக்குறாங்க. ஏதோ சத்திரத்துல வந்து தங்குற மாதிரி தங்கிட்டு போற வீட்டுல இதுல இவரை விட்டுட்டு போறாங்களாமாம். நான் என்ன வேணும்னே அப்படி செய்யறேன்? எனக்கு வேலை அப்படி இருக்கு, நான் என்ன செய்யறது சொல்லு? நீ யாருக்காக இப்படி உழைக்கிற? உனக்காகவா? இல்ல, நீ ஒருவேளை சாப்பாடு கூட சரியா சாப்பிட்றது இல்லை இப்பெல்லாம். எனக்காகவா? அதுவும் இல்லை. உன்னை பார்க்க கூட முடியாம இந்த கோழிக்கூண்டு வீட்டுக்குள்ள 24 மணி நேரமும் அடைஞ்சு கிடக்குறேன். குழந்தைக்காகவா? நீ இப்படி ஓடிட்டே இருந்தா இந்த பிறவியில நமக்கு ஒரு குழந்தை சந்தேகம்தான். அப்போ யாருக்கு உழைக்கிற? கார்பரேட் கம்பெனிக்காரனுக்கு உழைக்கிற. அவன் தான் சம்பளம் கொடுக்குறான். அவன் கொடுக்குற சம்பளம் உன் வேலைக்கு, உன் திறமைக்கு அது போதுமானதா இல்லை. அப்போ என்ன, வேலையை விட்டுட்டு வீட்டில் உட்காரவா? புவாவுக்கு என்ன செய்யறதான்? யோசி, உனக்கான டிமாண்ட் அதிகம்தானே இருக்கு. அப்போ சர்வீஸுக்கு போற கம்பெனிகள்ல அந்த டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி சம்பளம் கேளு. வாரம் முழுக்க அந்த வேலையை பார்த்தா கூட இப்போ உன் கம்பெனில வாங்குறத விட அதிகமா சம்பாதிக்கலாம். அதெல்லாம் நம்பி வேலையை விட முடியுமாடி? உன்னை யார் அதை மட்டும் நம்ப சொன்னா? சைட்ல வேற ஏதாவது பிஸ்னஸ் செய்யலாம். எதுவும் செட் ஆகலைன்னா திரும்ப வேலைக்கே வந்துடலாம். உனக்கு தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஈஸியா வேலை கிடைக்கும் தானே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நான் யோசிச்சு சொல்றேன். நீ மெதுவா நிதானமா யோசி. ஆனா நான் இப்போதைக்கு ஊர்ல போய் நாம என்ன செய்ய முடியும்னு பார்க்கலாம், சரியா? என்னமோ செய்யி. நான் சொன்ன காதுல வாங்கவா போற? தேங்க்யூ டியர் புருஷா என்றபடி அவனது கண்ணக்கதுப்பை கடித்திருந்தாள். அடியே, ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு கடிக்கிற என்றபடி அவளை இழுத்தணைத்தான் கணவனாய். அவனவள். அத்தியாயம் 9. வேலையை விட்டு நின்று 7-8 மாதங்கள் உருண்டோடி இருக்க, மருத்துவமும் உணவு கட்டுப்பாடும் செய்த உடற்பயிற்சிகளும் அவளது உடல்நல பிரச்சனையை கொஞ்சம் மட்டுப்படுத்தி இருந்தன. தனிமையில் நிறைய யோசித்தவள் தெளிவாய் அந்த முடிவிற்கு வந்திருந்தாள். இப்படி பெருநகரத்தில் ஓடிக்கொண்டிருந்தால் எப்போதும் தமக்கான வாழ்வென்பது அமையாது. இந்த ஓட்டமும் நிம்மதியில்லாத வாழ்க்கையும் எதற்காக என ஜென்னிலைக்கு செல்லும் அளவுக்கு பலத்த சிந்தனைகள் நித்தம் தொல்லை செய்ய, ஊரில் பெற்றோருடன் வாழ்ந்த அந்த வாழ்விற்கு மனம் ஏங்கியது. விவசாயம் மட்டுமே செய்து கொண்டு எளிமையாய் வாழும் பெற்றோர்களை நினைத்து மனம் ஏக்கம் கொண்டது. விளைவாய் என்ன செய்யலாம் என யோசித்தவள் அதற்கான சாதக பாதகங்களையும் அலசி ஆராய்ந்தாள். தோதாய் அரசாங்கமும் சிறு தொழில்களை ஊக்குவிக்கவும் சுயசார்புடன் வாழ இளைஞர்களை ஊக்குவிக்கவும் கொண்டு வரும் திட்டங்களை பற்றி தெரிந்து கொண்டாள். அரசாங்கம் கொடுக்கும் பயிற்சிகளில் தனக்கு தோதானது எது என ஆராய்ந்து தேனீ வளர்ப்பை தேர்ந்தெடுத்தாள். நிறைய பெண்கள் அரசு வழங்கும் தொழிற்பயிற்சிகளில்
அழகு கலை, ஓவியம், தையல் என தேர்ந்தெடுக்க இவளோ தன்னுடைய சூழலை ஆராய்ந்து தேனி வளர்க்க முன்வந்தாள். ஏனெனில் அவளது கணவன் ஊரை சுற்றிலும் எல்லா கிராமங்களிலும் பூக்கள் பயிரிடுவார்கள். சங்கரன்கோவில் பூ மார்க்கெட்டில் இருந்துதான் அருகே உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் மலர்கள் ஏற்றுமதி ஆகும். மேலும் இவர்களுக்கு சொந்தமாய் நிலங்களும் இருந்தன. எலுமிச்சை, தென்னை என தோப்புகளுடன் கூடிய விவசாய பூமியில் ஏதேனும் பயிரிடுவார்கள். எனவே தேனி வளர்க்க தேவையான நிலமும் சுற்றிலும் பறந்து விரிந்த இயற்கை சூழலில் அது ஆரோக்கியமான தொழிலாக இருக்கும் என நினைத்தவள் அரசின் உதவியோடு தேனி வளர்ப்பை பற்றியும் அதற்கான சந்தைப்படுத்துதல் பற்றியும் அறிந்து கொண்டாள். மேலும் அரசின் மானியத்தோடு தேனி வளர்ப்பு பண்ணையும் ஆரம்பித்தாள். 3 மாத பயிற்சி முடிந்து தொழில் தொடங்க தேவையான ஏற்பாடுகள் செய்து என நாட்கள் ரெக்கை கட்டி பறக்க மேலும் 4-5 மாதங்கள் கடந்திருந்தது. இத்தனை நாட்களில் இருவரும் அலைபேசியில் கதைத்துக் கொள்வதோடு சரி, நேரில் வர அவனுக்கு சூழல் அமையவில்லை. தேன் மட்டும் விற்பனை செய்யாமல் இஞ்சி தேன், தேன் நெல்லி, தேனில் ஊற வைத்த உலர்பழங்கள் என மதிப்பு கூட்டு பொருட்களையும் ஒவ்வொன்றாக செய்ய ஆரம்பித்தார்கள். தனி ஒருத்தியாக தொடங்கியவள் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பும் கிடைக்கவே மிக சிறப்பாகவே செயல்பட ஆரம்பித்திருந்தாள். மேலும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நல்ல முறையில் விற்பனையாக அதை மேலும் சிறப்பாக்கும் முயற்சியாக சர்வோதயா கடைகளில் அவற்றை விற்கும் வாய்ப்பையும் அரசின் தொழிற்பயிற்சி துறையின் மூலமாகவே பெற்றாள். அவளது ஆர்வமும் சுறுசுறுப்பான உழைப்பும் புதுமையான ஐடியாக்களும் கவரவே தொழிற்பயிற்சி துறை தலைவர் அவளுக்காக சில வாய்ப்புகளை பெற்று தந்தார். சில மாதங்களிலேயே வாங்கிய கடனை ஓரளவு அடைக்கும் நிலைக்கு வந்துவிட்டிருந்தாள். மனைவியும் ஊருக்கு கிளம்பி சென்றுவிட தனியாய் அந்த வீட்டில் இருக்க பிடிக்காமல் மேன்சனில் தங்கி கொண்டான் அவன். வேலை முடித்து களைத்து வரும்போது என்னவென கேட்க ஆளில்லாமல் இருப்பதே வெறுமையாய் இருந்தது. திருமணத்திற்கு முன்பும் இப்படி விடுதியில் தங்கி வேலை பார்த்தவன்தான். ஆனால் இப்போதோ அவள் இல்லாத இந்த தனிமையும் விடுதி வாசமும் நரகமாய் தோன்றியது. அவனுக்காக அவள் செய்யும் சமையலுக்காக மனம் ஏங்கியது. நேரமே இல்லாது ஓடினாலும் பார்க்கும் ஒரு சில நிமிடங்களில் புன்னகை சிந்தும் அவன் அவளுக்காய் கண்கள் தேடியது. இரவின் தனிமையில் ஆறுதலாய் பற்றிட அவள் இல்லாது தூக்கமும் தூரம் போனது. சில வாரங்களில் இதுவும் பழகிவிட வேலைகள் அவனை கலட்டி இழுத்து கொண்டன. எனினும் அவளுக்கான அவனது தேடல் முழுமையில்லாத குடும்ப வாழ்வும் என அவள் கூறிய வார்த்தைகளே காதிற்குள் ரீங்காரம் இசைக்க அலுவலகத்தில் 1 மாத மெடிக்கல் லீவ் சொல்லிவிட்டு ஊருக்கு வந்து சேர்ந்தான். மனமானதிலிருந்து பிரிந்தே இராதவர்கள். முதல் முறை பிரிவும் பல மாதங்கள் எனும்போது அதன் பின்னான இந்த சந்திப்பு வாழ்நாளில் இருவரும் மறக்க முடியாத இனிமையான நினைவுகளுடனான நாளாக அமைந்தது. தன்னவன் மார்பு சூட்டில் தன்னிலை மறந்து நின்றாள். பெண்ணவள் மோன நிலை மன்னவனை மயங்க வைக்க பாலோடு கலந்துவிட்ட தித்திக்கும் தேனை போல ஒன்றென கலந்த அந்த கூடலும் இனிக்குதடி. நீண்ட நெடு நாட்கள் கழித்து கண்டவர்கள் ஒருவரில் ஒருவர் கட்டுண்டு போக பின்வந்த நாட்களில் அவளுடன் அமர்ந்து அவளது தொழிலில் அவள் அடைந்த உயர்வு கண்டு அதிசயித்து போனான். அந்த 1 மாத விடுமுறையில் அவனும் சர்வீஸ் இன்ஜினியராக கூப்பிடும் கம்பெனிகளுக்கெல்லாம் சென்று வேலை பார்த்து கொடுக்கவே கிடைத்த வருமானம் அவள் கூறியதை போல அவன் மாத சம்பளத்தை தொட்டு நின்றது. அவளும் அவளது தொழிலில் ஓரளவு நல்ல நிலைக்கு வந்திருக்க யோசிக்காது தன்னுடைய வேலையை விட்டிருந்தான். மியூச்சுவல் ஃபண்ட் உள்ளிட்ட முதலீடு திட்டங்களை பற்றி தெரிந்து கொண்டவன் மாதத்தில் அவன் கைக்கு வரும் பணத்தில் கணிசத்தை முதலீடு திட்டங்களில் சேமிக்க ஆரம்பித்திருந்தான். மேலும் சில மாதங்கள் செல்ல நிறைவான அமைதியான வாழ்வும் செய்த வேலையில் கிடைத்த திருப்தியும் மொத்த குடும்பமும் ஒன்றாயிருக்க தனிமை எனும் கொடுமை எப்போதோ அவளை விட்டு விலகி இருக்க கோடிக்கணக்கில் இல்லை என்றாலும் கையை கடிக்காத அளவிற்கு
தொழிலில் வந்த வருமானமுமாக நிறைந்து போய் இருந்தாள் நங்கை அவள். தன் வேலை காரணமாக ஊரூராக அலைய வேண்டியதிருந்தாலும் வேலை இல்லாத நாட்களில் அவளது தொழிலில் அவளுக்கு உதவிகள் செய்தபடி அவனும் குடும்பத்துடன் இருந்தான். மாதத்தின் சில நாட்களில் அதுவே பெருத்த அமைதியும் நிம்மதியும் தர இருவர் மனமும் நிறைந்து திருப்தியாய் இருந்ததே போதுமானதாய். இப்போது அவனது கைவளைவில் அவள் கணாக்களுக்குள் சுகமாய் வலம் வர தன்னவளை இறுக்கியபடியே நித்திரை கொண்டான் ஒவ்வொரு நாளும். இருவரும் தம்பதியர் என்பதை தாண்டி மேலும் புரிந்துணர்வோடு அவர்களுக்கு இடையேயான உறவு மேலும் மேலும் பலப்பட அதன் பலனாய் தாம்பத்தியமும் இனித்தது. அந்த அன்பின் பரிசாய் அவளுக்குள் அவனின் வித்து வளர ஆரம்பிக்க மீண்டும் மகிழ்ச்சியில் மூழ்கினர் ஒத்த குடும்பமும். நாட்டில் வேலை வாய்ப்பின்மை கூடிவிட்டது. படித்த பட்டதாரிகள் எண்ணிக்கையோ பல லட்சங்கள், இருக்கும் வேலை வாய்ப்புகள் 1000. எனவே கிடைத்த ஏதோ ஒரு வேலையை பற்றி கொண்டு கொடுக்கும் சம்பளத்தை வாங்கி கொண்டு சொல்லும் வேலைகளை தட்டாமல் செய்ய ஆட்கள் கிடைக்கும் போது பெருநிறுவனங்கள் அதற்கேற்றாற் போல அவர்களை நடத்துகிறது. நேரக்கணக்கில்லாமல் சக்கையாய் மனிதர்களின் உழைப்பை சுரண்டும் நிறுவனங்களே இங்கு அதிகம். என்ஜினியரிங் படித்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் உணவு டெலிவரி செய்யும் வேலைக்கு செல்வதும், கழிப்பறை கழுவ MBA பட்டதாரிகள் விண்ணப்பித்து வரிசையில் காத்திருக்கும் அவலங்களுமே நம் இளைஞர்களை உழைக்கும் அடிமைகளாக மாற்றிவிட்டன. இந்நிலை மாற சுய வேலை வாய்ப்புகளும் சுய தொழில்களும் பெருக வேண்டும். பன்னாட்டு நிறுவனத்தின் ராட்சச சக்கரங்களில் சுழன்று தேய்ந்து போய் வெளியே தூக்கி எறியப்படுவதை காட்டிலும் தன் கால்களில் தவழ்ந்து எழுந்து நடந்து தேய்ந்து போகலாம் அல்லவா? அவளுக்காய் அவனும் எடுத்த முடிவுகள் அவர்களது வாழ்வில் வசதியை கொடுக்காவிட்டாலும் இழந்த வசந்தத்தை மீட்டு கொடுத்து விட்டது. அழகான குழந்தையோடு அற்புதமாய் நடக்கப் போகிறது அவர்களுக்கான தூய வாழ்வு. வாய்ப்புள்ளவர்கள் தங்களது சூழலுக்கு தகுந்தாற் போல வேலையை, தொழிலை, வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும். பணத்தை விட முக்கியம் குடும்பமும் அவர்களுக்கு நாம் கொடுக்கும் நேரமும் தான், இல்லையா? அவர்களுக்கான வாழ்வு அவர்களின் செல்ல குழந்தையோடும் பெற்றோர் உற்றாரோடும் அனைத்திற்கும் மேலாய் அவனுக்கான அவளுடனும் அவளுக்கான அவனுடனும் காலம் முழுமைக்கும் கற்கண்டாய் இனிக்கும். இனி அவர்கள் வாழ்வில் அவன் தேடல் அவளில் முழுமை பெறும். அவள் நித்திரை அவனது நெஞ்சத்தில் மஞ்சம் கொள்ளும். சில புரிதல்கள் புன்னகை பூக்க செய்யும். சில சண்டைகள் சமாதான தூதனுப்பும். ஊடல்கள் முடிவரும் இடத்தில் கூடல்கள் கும்மாளமிடும். இருமன சங்கமத்தில் மன வாழ்க்கை மனம் வீசும். நன்றி.